வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் திரைப்படம். அந்த படம் தான் நாட் ஆல் மூவிஸ் ஆர் த சேம் டுவல் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம். இந்த படம் ஒரு தெலுங்கு படமாவே இருந்தாலும் இப்ப இந்த படம் தமிழ் டப்பிங்குடன் அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒர்க் அவுட் ஆனிச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு ஏரிக்கு போறாரு. அங்க அவருக்கு ஒரு பேக் ஒண்ணு கிடைக்குது. அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தா பேக் நிறைய பணம் இருக்குது. அந்த பேக்கை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வராரு. இதுக்கப்புறம் நடக்கிற சில விஷயங்களால ஹீரோவோட மனைவி இறந்து போறாங்க. ஹீரோ அந்த மன வருத்தத்துல இருக்கும்போது திடீர்னு அவரு ஒரு பேரலல் வேர்ல்டோட கனெக்ட் ஆகுறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன, ஹீரோ அந்த பேரலல் வேர்ல்ட பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறாரு, இருக்கிற பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்றது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாலிவுட் பட அளவுக்கு ஒரு சயின்ஸ் பிக்ஷன் த்ரில்லர் படத்தை இவங்க புதுசா கொண்டுட்டு வந்தது நல்லாவே இருக்குது. அதே நேரத்துல இந்த படத்தை டுவெல் டோன் விஷுவல்ஸ் மூலமா காட்சிகளா கொண்டுட்டு வந்தது நல்லாவே இருக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 35 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய சின்ன படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட ஆரம்பத்துல வர சில மிஸ்ட்ரி காட்சிகளை பார்க்கும்போது கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஆடியன்ஸுக்கு நல்லாவே ஏற்படுத்துது. இந்த படத்துக்கு டேவிட் ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் தான் பின்னணி இசை அமைச்சிருக்கிறாரு. அவருடைய இசை படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு நல்ல த்ரில்லர் அனுபவத்தை ஏற்படுத்துது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு ஸ்லோ பர்ன் மூவி தான். சோ பொறுமையா தான் இந்த படத்தை நீங்க பார்த்தாகணும். படத்துல வர ஐடியா நல்லாவே இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ண விதத்துல இன்னுமே இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல இந்த படத்தை பார்க்கும்போது லிப்ஸ் சில இடங்கள்ல சரியா மேட்ச் ஆகாததை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓவராலா இந்த படம் ஒரு டீசென்டான படம் தான். 10க்கு 6.7 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.